தமிழே, நீ ஜனகாம்பாளோட ரத்தம். அதெல்லாம் நீ ஈஸியா சமாளிச்சிருவ. அம்மா யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்பவும் மாட்டாங்க. அன்பு, பாசம் இது எல்லாத்தையும் தாண்டி தகுதின்னு ஒண்ணு இருக்கணும்ல. அத உன்கிட்ட அவங்க பாத்திருக்காங்க. அம்மாவோட இடத்த உன்னால மட்டும்தான் நிரப்ப முடியும். ஜனமா என்ன பெருசா நம்புறாங்கம்மா. அந்த நம்பிக்கையே எனக்கு பதட்டத்தை கொடுக்குது. நான் யாருங்கிற உண்மை தெரியறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் நிரூபிச்சு ஆகணுமா? இல்லனா ஜனமா ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்கம்மா. அக்கா அக்கா நல்லா இருக்கு. அக்கா, எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, சொல்லி தரியா? வா. ஜெயராணி அக்கா, சரளாக்கா அனுப்பிவிட்டாங்க. பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுங்கிற யோசனை கொஞ்சம் கூட இருக்காது போலயே. அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் திங்கக்கிழமைக்குள்ள பணம் தரலன்னு வச்சுக்கோங்க, சரளாக்கா வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. நான் வரணுமா இல்ல சரளாக்கா வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, புரியுதா? அதெல்லாம் தந்துருவோம், நீங்க கிளம்புங்க. ஓ, இந்த ரோசத்தோட காசை கொடுத்துட்டா பரவாயில்ல, சரியா? நான் வரேன். வரட்டா? எப்ப பார்த்தாலும் இப்படியே பாத்துட்டு இருக்கான் போர்க்கி. தமிழ், இப்ப என்ன பண்றது? இது வேற ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. நான் வரேன்.